எல்லா பக்தர்களுக்கும் அம்மனுடைய பரிபூரணமான அருள். வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய சிலையும் அருள்மிகு ஆலமரத்தடி நாகாத்தம்மனுடைய சிலையும் கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன். வர காலையில் அமாவாசை அன்னைக்கு காலையில் கும்பாபிஷேகம். அன்னைக்கு அதை தொடர்ந்து அம்மாவுடைய சன்னிதானத்தில் அன்னதானம். அதை தொடர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு யாகம். அதை தொடர்ந்து அருள்மிகு புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா வச்சுருக்கேன். வளையல் போட்டு அம்மனுக்கு அன்னைக்கு எப்படியெல்லாம் ஒரு பெண்ணுக்கு அலங்கரித்து எப்படி ஒரு வளைகாப்பு வைப்போமோ அதே போல் என் தாய்க்கு வளைகாப்பு திருவிழா நடக்க இருக்குது. அத்தனை பக்தர்களும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். நிறைய பக்தர்கள் வந்து மாலை போடாமல் சில பக்தர்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அம்மா எங்களுக்கு மாலை போடுறதுக்கான தேதி எங்களுக்கு தெரியலம்மா, எங்களுக்கு மாலை போடுறதுக்கு சொல்லுங்கன்னு. அவங்களுக்காக தான் இந்த காணொலி. கண்டிப்பாக இந்த அமாவாசை அன்னைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து வரக்கூடியவங்க ஒரு நாள் விரதத்தில் இருந்தாலும் அன்னைக்கு பால் குடமும் நடக்குது. பௌர்ணமிக்கு தவறின பக்தர்கள் அமாவாசைக்கு எடுக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கிட்டு நல்லருள் பெறுங்க. ஓம் சக்தி. எல்லாரும் வாழ்க்கை வளமுடன்.